ஓகே. பாண்டிச்சர் இருக்கீங்களா? பாண்டிச்சர் சார் வணக்கம் சார். இருக்கேன். சரிவிதா கூட இருக்கேன். ஓகே. ஸ்கிரீன்ஷாட் பண்றீங்க அப்புறமேலே இது என்னங்க சார்? அந்த படமா? ஓகே சார். ஓகே சரி. ஓகே சார் முடியும். சரி நம்ம ஆரம்பிக்கலாம். மணி 8:03 ஆயிடுச்சு. ஓகே. ஏற்கனவே 30 பேர் இருக்கோம் அந்த இதுல. சரி அனைவருக்கும் வணக்கம். தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். சரி நான் பேசுறது விளங்குதாமா? ஒரு ஆள் மட்டும் பதில் சொல்லுங்க. விளங்குது சார். ஓகே வணக்கம் சார். விளங்குது சார். வணக்கம் சார். மீட் பண்ணிருங்க. ஓகே மீட் பண்ணிருங்க எல்லாரும். ஓகே சரி. எனக்கு ஏன் மீட் பண்ண சொல்றேன்னா அப்புறம் மீட்டிங் வந்து நல்லா இருக்காது. ஓகே சரி. பள்ளி தலைமை ஆசிரியர் நம்மளோட இருக்காங்க இப்போ. ஓகே நேற்று நான் சொன்னது போல பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து ஒரு வார்த்தைகள் வந்து உங்களோட பேசுவாங்க. ஓகே அவங்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த வருடம் பெற்றோர்களும் சேர்ந்து இருக்கிறீங்க, மாணவர்களும் சேர்ந்து இருக்கிறீங்க, சில ஆசிரியர்களும் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம தலைமை ஆசிரியர் வந்து என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்போம். ஓகே ஸோ தலைமை ஆசிரியர் வந்து ஒரு வார்த்தைகள் பேசுவதற்கு அன்புடன் அழைக்கின்றேன். சார் நன்றிங்க சார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்க அதான் தாழ் வாழ்க. கெங்கரு மேட்ஸ் தொடர்பாக சந்திப்பு கூட்டத்திற்கு இயங்கலை வாயிலாக இணைந்திருக்கும் பள்ளியின் கெங்கரு மேட்ஸ் பொறுப்பாசிரியரும் கணித பாட தலைவருமான ஆசிரியர் திரு செல்வம் அவர்களே, கெங்கரு மேட்ஸ் போட்டிக்கு பதிவு பெற்றிருக்கும் மாணவர்களே, அவர் தம் பெற்றோர்களே, ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். முதற்கண் இச்சந்திப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்த ஆசிரியர் திரு செல்வம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதே வேளையில் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஏனெனில் இந்த கெங்கரு மேட்ஸ் போட்டியானது உண்மையிலேயே இது உலக அளவில், அதாவது ஆசிய நாடுகளுக்கு இடையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஒரு போட்டியாகும். இந்த போட்டியை நம்முடைய பள்ளி, அதாவது பல ஆண்டுகளாக இந்த போட்டிகளில் கலந்து கொண்டு நம் மாணவர்களுக்கு பயிற்சிகள்லாம் கொடுத்து அவர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்கின்ற ஆசிரியர் ஐயா திரு செல்வம் அவர்களுக்கு இவ்வேளையில மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த போட்டி, அதாவது பொதுவாகவே இது வந்து எல்லா பள்ளிகளும் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, கலந்து கொள்ள மாட்டாங்க பாருங்களேன். ஆனால் நம் பள்ளியில ஏறக்குறைய எனக்கு தெரிந்து 2020ஆம் ஆண்டிலிருந்து, அதாவது சார் வந்து மாற்றலாகி இந்த பள்ளிக்கு வந்த ஆண்டு முதல் இந்த கெங்கரு மேட்ஸ்ல நம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பல அதாவது வெற்றிகளை அடைந்து நிறைய சான்றிதழ்களையும் தங்க பதக்கங்களையும் பெற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில ரொம்ப சிறப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இங்க வந்து நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, முதல்ல வந்து பெற்றோர்கள் உங்களுக்கு பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனெனில் இந்த ஆண்டு நான் பார்த்த வரைக்கும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமான மாணவர்களை பங்கு கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஏறக்குறைய 44 மாணவர்கள் பதிவு செய்திருக்கிறதாக கேள்விப்பட்டிருந்தேன். ஆனா இன்றைய சந்திப்பு கூட்டத்துல ஏறக்குறைய 30 மாணவர்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உண்மைதானங்க சார்? சொல்லுங்க சார். ஏறக்குறைய 33. ஓகே நன்றி. 33 மாணவர்கள், மீத மாணவர்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைனாலே நிறைய கல்யாணம், பர்த்டே நிகழ்வுகள்லாம் இருக்கும். அந்த வகையில நான் நினைக்கிறேன் மற்ற பெற்றோர்கள் வந்து கலந்து கொள்ள இயலாததற்கு இது ஒரு காரணமாக இருக்குமே என்று நம்புகிறேன். இருந்தாலும் கலந்து கொண்டவர்களுக்கு என்னுடைய மீண்டும் மனமார்ந்த நன்றி. இங்க வந்து மாணவர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னாக்கா, செல்வ ஆசிரியர் வந்து இது வந்து கடந்த வாரமே ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு இது அதாவது 1ஆம் ஆண்டு முதல் 6ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த போட்டிக்கு மாணவர்கள் வந்து பங்கு கொள்றாங்க. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னாக்கா முன்புலாம் வந்து 4, 5, 6 மாணவர்கள் தான் கலந்து கொள்வாங்க. இப்பொழுது வந்து படிநிலை 1க்கும் இந்த வாய்ப்பினை ஏற்பாடு செய்திருக்கிறார் பாருங்களேன். அது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. இது வந்து அதாவது 1ஆம் ஆண்டிலிருந்து மாணவர்கள் இது போன்ற போட்டிகளில் கலந்து கொள்வதனால அவங்க படிப்படியா நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள். அதே வேளையில வந்து இந்த
கெங்கரு மேட்ச்னா என்ன? உண்மையிலேயே இது வந்து அறிவுபூர்வமான பல ஆற்றல்களையும் சிந்தனை ஆற்றலை வளர்க்கக்கூடிய ஒரு போட்டியாகும். மாணவர்கள் வந்து நிறைய பயிற்சிகள் எடுத்தால் ஒழிய இந்த போட்டியில வந்து ஜெயிக்க முடியாது. ஆனா இது வந்து சான்றிதழ் பெற்றாலோ அல்லது அவார்ட் வாங்கினா அதுக்கு பெருமையும் அதிகமானது. அவங்க அதாவது அதோட பெருமை வந்து சாதாரண போட்டியா கருதப்படாது. இது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு மதிக்கத்தக்க ஒரு விஷயம். ஆக நான் பெற்றோர்களிடமும் சரி மாணவர்களிடமும் இங்க என்ன கேட்டுக்கிறேன்னாக்கா, இதுல வந்து சும்மா வெறுமனே கலந்து கொள்ளாமல் ஆசிரியர் அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த இயங்கல் வாயிலாக நிறைய போட்டுட்டு வராரு பாருங்களேன். என்னென்ன அந்த கணித குறிப்புகள்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்கிறாரு. பெற்று மாணவர்கள் அதெல்லாமே செய்து பார்த்தால் ஒழிய நம்ம வந்து வெற்றியை வந்து ஈட்ட முடியாது. ஆக மாணவர்கள் தயவு செய்து அதை கருத்தூன்றி சொல்றத கருத்தூன்றி கேட்டு அந்த பல பயிற்சிகள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் நீங்க செய்து பாருங்க. பெற்றோர்கள் அவங்களுக்கு வந்து உதவியாகவும் ஆதரவாகவும் இருங்க. நிறைய அதாவது போட்டி வந்து நான் நினைக்கிறேன் ஏறக்குறைய 8வது மாதம் அந்த மாதிரி தான் ஆரம்பமாகும்னு நினைக்கிறேன். இன்னும் எனக்கு அதுக்கான விளக்கம் எனக்கு கிடைக்கல. ஆக மாணவர்களே, நீங்கள் அயராது உழைத்தீங்கன்னா கண்டிப்பா, அதாவது ஒரே ஒரு விஷயம் எப்போதும் நம்ம நினைவுல கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, உங்களுடைய உழைப்பும் அயராத உழைப்பும் விடாமுயற்சியும் முழுமையான பயிற்சியும் இதுதான் ரொம்ப முக்கியம். இது மூன்றும் நம்ம வந்து கடைபிடித்தோமானால் நம்ம வந்து கண்டிப்பா இது மட்டும் இல்ல, கணித பாடம் மட்டும் இல்ல, மற்ற போட்டிகள்லயும் இதுதான் முக்கிய தாரக மந்திரம். இது 3 விஷயத்தையும் மனதில் கொண்டு சிறப்பாக நீங்க கடைபிடித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடந்து கொண்டீர்களானால் வெற்றி நிச்சயம். அது மனதில் நிறுத்தி கொள்ளுங்க. அதே வேளையில இன்னொரு ஒரு விஷயம் மாணவர்களே, இது மாதிரியான போட்டிகள்ல நீங்க வெற்றி பெற்றீர்களானால் உங்களுக்கு வந்து PAJSK மார்க்கா இருக்கு இல்லையா, அந்த புள்ளிகள் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களுக்கு வந்து வருட இறுதியில வந்து இதற்கான மதிப்பீடுகள் மாணவர்கள் புறப்பாடு நடவடிக்கையில எத்தனை புள்ளிகள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை வந்து நிர்ணயிப்போம்ல. அதுல வந்து இது மாதிரியான சில போட்டிகள் வெளியில நடக்கிறது. அதாவது பள்ளி அளவுல மட்டுமல்லாமல் வெளி அளவுலயும் டயர் மாவட்ட அளவுல, மாநில அளவுல, தேசிய அளவுல, உலக அளவுல நடக்கின்ற எல்லா போட்டிகள்லயும் நீங்க கலந்து கொண்டீர்களானால் அதற்கான சிறப்பான புள்ளிகளும் வழங்கப்படும் என்பது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆக மாணவர்களே, தயவு கொண்டு ஆசிரியர் சொல்வதையும் சரி பெற்றோர்கள் சொல்வதையும் கேட்டு சிறப்பாக இந்த அந்த கணித பயிலரங்கத்துல கலந்து கொண்டு நிறைய சாதனைகளை படைக்கணும். நிறைய சாதனைகள் படைத்தீர்களேயானால் உங்களுக்கு தங்க பதக்கங்களும் அல்லது நற்சான்றிதழ் மட்டும் அல்லாமல் பள்ளி அளவிலேயும் நாங்கள் பள்ளி அளவிலேயும் நிறைய பரிசுகளை உங்களுக்கு ஏற்பாடு செய்து வருவோம் என்று கூறிக்கொண்டு இந்த இந்த அதாவது இந்த சந்திப்பு கூட்டத்திற்கு பேச எனக்கு வாய்ப்பளித்த ஆசிரியர் ஐயா திரு செல்வம் அவர்களுக்கு நன்றி கூறி, அதே வேளையில மாணவர்கள் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சரி, இதுவரை மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் ஊக்குவிக்கும் அளவு அந்த அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து அதிகமா இருக்கு. ஓகே, கண்டிப்பா ஒவ்வொரு தலைமை ஆசிரியரும் அவங்க வந்து ஒரு பள்ளிக்கூட அளவுல வந்து நிறைய மாணவர்கள் வந்து பங்கெடுத்து அவார்ட்ஸ் வந்து நம்ம பள்ளிக்கு சேர்த்தாங்கன்னா அது மாணவர்களுக்கு அது நன்மை, பள்ளிக்கும் அது நல்ல பேரா இருக்கும், நல்ல பேரை எடுத்து கொடுக்கும். நமக்கு SKPMல நல்ல ஸ்கோர்லாம் இருக்கு அதுல. ஓகேங்களா? சரி, இந்த வகையில் இதுவரை மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு வந்து நல்ல உற்சாகம் கொடுக்கக்கூடிய அந்த உரையை ஆற்றி சென்ற தலைமை ஆசிரியர்களுக்கு நன்றி. டீச்சருக்கு வந்து நம்ம வாக்குறுதி கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த ஆண்டு வந்து 45 மாணவர்கள் வந்து காலை வரைக்கும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணது 45 மாணவர்கள். இன்னைக்கு எல்லாம் பேமெண்ட் அனுப்பி எல்லாம் சப்மிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அப்ப 45 பேரும் நம்ம வந்து அவார்ட் வின்னரா இருந்தா உண்மையுமே ஒரு ரெக்கார்டா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதிக எதிர்பார்ப்பு இருக்கு. தலைமை ஆசிரியரிடம் இருந்தோம், பள்ளியிலிருந்து அதிக எதிர்பார்ப்பு இருக்கு. ஆகவே பெற்றோர்களும் மாணவர்களும் தலைமை ஆசிரியர் உரையை கேட்டிருப்பீங்க. அவங்களோட அந்த எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவோம்ல இந்த ஆண்டு. ஸோ அதை வந்து நம்ம பூர்த்தி செய்யணும்னா நம்ம பேச்சளவிலேயே பூர்த்தி செய்ய முடியாது. நம்ம கடுமையான உழைப்பு போடணும். ட்ரிப்பிளா போடணும், டபுள் இல்லை, ட்ரிப்பிள்.
3 மடங்கு நம்ம போட்டால் தான் அவார்ட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேயா? சரி, நன்றி டீச்சர். கவிஞா சார் ஒரு நன்றி சொல்லிடுவோம். டீச்சர் இருக்காங்களா? இருக்குங்க சார், இருக்கேன். நன்றி நன்றி. ஓகே, நன்றி. சரி, நேற்று வந்து நம்ம ப்ரீ ஈக்குவலியர் வந்து சார் 15 கேள்வி வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். மீதமுள்ள கேள்விகளை வந்து முதல்ல வீடியோல போட்டேன், பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நிறைய பேர் பார்த்து நான் வியூ பண்ணிட்டீங்க. சரி, அப்ப நம்ம அந்த ஆன்லைன் கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்றது ஓரளவு கேள்வி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னு சொன்னா மீதமுள்ள கேள்விகளை வந்து நான் வீடியோ செஞ்சு போட்டாங்க. ஓகே, நமக்கு வந்து 2 மாதங்கள் பரீட்சை வந்து 30 ஏப்ரல். ஓகேங்களா? 30 ஏப்ரல் பரீட்சை. அப்ப பார்த்தோம்னா ஏறக்குறைய நம்மளுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்குது, பிறகு வந்து ஏப்ரல் ஃபுல்லா இருக்குது. அப்ப 2 மாத கால அளவு இருக்கு. 2 மாத கால அளவு நான் நேற்று சொன்னது போல போதுமானது. ஓகே, சஃபிஷியன்ட். நம்ம அவார்டு எடுக்கிறதுக்கு போதுமானது. ஓகேங்களா? அப்ப நம்ம உங்களோட அந்த எஃபர்ட் வந்து ட்ரிப்பிளா இருக்கும். அதனால தான் நான் எப்பயுமே இந்த குரூப்ல வந்து உங்களை இது பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க வந்து சூழ்ந்து போகக்கூடாது. தொடர்ச்சியா நீங்க அந்த ஆரம்பத்துல எப்படி இருந்தீங்களோ கடைசி வரைக்கும் அதே ஒரு அந்த எனர்ஜெட்டிக்ல அந்த ஒரு இதுல இருக்கும் நீங்க. ஓகே, விவேகத்துல இருக்கும் நீங்க. ஓகேங்களா? சரி, நம்ம வந்து இன்னைக்கு உள்ள பாடத்தை பார்ப்போமே. அப்ப நம்ம ஒரு செட் முடிச்சாச்சு, ப்ரீ ஈக்குவலியர் முடிச்சிட்டோம். அந்த கடைசி கேள்வி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமான கேள்வி. சார் விளக்கியிருக்கேன், திருப்பதி போட்டு பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த கடைசி 24 கேள்வி வந்து மேபி நீங்க கோல்டு மெடலிஸ்டா நிர்ணயிக்கக்கூடிய கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வந்து அது மிகவும் ஒரு கடினமான ஒரு கேள்விதான். அப்ப ஆனா சாத்தியம் இருக்கு. எப்படி சாத்தியம் இருக்கு? நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நிறைய பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க அந்த மாதிரி கேள்விகளை 2ஆம் ஆண்டே அந்த மாதிரி கேள்விகள் செய்வதற்கான சாத்தியங்கள் இருக்கு. ஓகேங்களா? சரி, இன்றைக்குள்ள கேள்விக்கு நம்ம போவோம். ஓகே, இன்றைக்கு வந்து நான் ஈக்குவலியர் கேள்வி வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு கேள்விகள். ஓகே, நான் ஸ்கிரீன் போட்டுறேன். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா பாருங்க. சார் தெரியுது சார். தெரியுது சார். தெரியுது சார். தெரியுது சார். ஓகே, தெரியுது சார். ஓகே ஓகே, சரி சரி, நீங்க எல்லாம் ஓகே, சரி, நன்றி. எல்லாரும் மீட் பண்ணிருங்கம்மா. தெரியுது சார். ஓகே, சரி, எல்லாரும் மீட் பண்ணிருங்க. மீட் பண்ணாதான் கிளாஸ் வந்து சிறப்பா இருக்கும். நான் யாரையாச்சும் ஸ்பெசிபிக்கா பேர் கூப்பிட்டு சொன்னேன்னா நீங்க மட்டும் மைக் ஆன் பண்ணி வெளியே சொல்லணும். அதர்வைஸ் கேளுங்க. வீடியோ ரெக்கார்டிங் வீடியோ சார் அனுப்புவேன். ஒவ்வொரு இதுவும் நம்ம ரெக்கார்டிங் அனுப்புவோம், ஸ்லைட்டும் நான் அனுப்புறேன். அப்ப நீங்க போட்டு நீங்க பார்த்து கொள்ளலாம். ஓகேங்களா? சரி, இது வந்து ஈக்குவலியர் கொஸ்டின். அதாவது 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு மாணவர்கள். ஓகே, சரி, நான் நேற்று சொன்னது போல 3 பாயிண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், அப்புறம் 4 பாயிண்ட், அப்புறம் 5. அந்த 5 மார்க் கேள்விகள் தான் கொஞ்சம் கடினமா இருக்கும். 4 மார்க் கேள்விகள் வந்து மாடரேட். ஓகே, ஒரு நடுநிலையான அந்த நிலைமையில இருக்கும். 3 மார்க் கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா சுலபமா இருக்கும், நீங்க செய்யக்கூடியதா இருக்கும். நீங்க செஞ்சிடலாம். அப்ப இதை நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரி, நான் நினைக்கிறேன் அந்த கேள்வி நீங்க செஞ்சிருப்பீங்கன்னா, ஏன்னா அந்த பேப்பர்ஸ்லாம் நான் வந்து கடந்த வாரமே அனுப்பிட்டேன் செய்ய சொல்லி. ஓகே, ஸோ நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இந்த 2 மாசத்துக்கு நார்மலா அப்படியே சாதாரண மாணவர்கள் போல நீங்க இருக்க முடியாது. ஓகே, உங்களோட முயற்சி, உங்களோட அந்த எஃபர்ட்லாம் வந்து ட்ரிப்பிளா இருக்கணும். நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா தான் இருக்கும். ஓகேங்களா? பயிற்சிகள் எப்பயுமே நீங்க செஞ்சுக்கிட்டு டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. பயிற்சிகளை வந்து எப்பயுமே செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு 2 மந்த்ஸ். ஓகேங்களா? பரீட்சை முடிஞ்சோன்னா நீங்க கொஞ்சம் நார்மலா இருக்கலாம். ஓகே, சரி, முதல் கேள்வியை பார்ப்போம். முதல் கேள்வி வந்து வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, ரொம்ப சுலபமான ஒரு கேள்வி. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா லூயிசா டிராஸ் a star. ஓகே, பக்கத்துல இத வந்திருக்காங்க. பிறகு வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க? she cuts a piece out of the middle of the drawing. ஓகே, நடுவுல உள்ள அந்த பார்ட்ஸை வந்து அவங்க கட் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. நடுவுல உள்ள பார்ட்ஸ். ஓகே, சோ இத கட் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. ஓகே, சோ வாட் திஸ் பீஸ் லுக்ஸ் லைக், அதாவது இந்த நடுவுல வெட்டி எடுத்த அந்த பீஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சோ இது வந்து ஒரு கடினமான கேள்வி இல்ல, இது வந்து ரொம்ப சுலபமான ஒரு கேள்வி. ஓகே, எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? லாஜிக்கா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வெர்டெக்ஸ் இருக்குல்ல, திஸ் இஸ் வாட் வி கால் வெர்டெக்ஸ். ஓகே, அந்த முனைகள் இருக்குல்ல, அந்த வெர்டெக்ஸை நீங்க கனெக்ட் பண்ணலாம்.
ஓகே, ஸோ கணக்கு பண்ணீங்கன்னு சொன்னா 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, ஸோ அப்ப எது 9 இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதுதான் வெடன்ட்னு. ஓகே, ஸோ அந்த வகையில இது இல்ல, பார்க்க தெரியுது. இது வந்து 1 2 3 4 5 6 7 தான் இருக்கு, இதுவும் இல்ல. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 இதுவும் இல்ல. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் டி. இது வந்து இ வந்து 9க்கும் மேல இருக்குது. ஓகேங்களா? அப்ப இந்த பாருங்க, நான் சொன்னது போல நீங்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு கேள்வியும் வந்து நீங்க கொஞ்சம் உயிரை கொடுத்து செய்யணும். எப்படியாச்சும் நம்ம எடுத்துடணும், சரி எடுத்துடணும் அப்படின்ற ஒரு இந்த ஃபோக்கஸ் உங்களுக்கு இருக்கணும். சும்மா அப்படியே ஏனோ தானோன்னு நீங்க செய்யக்கூடாது. ஓகே, ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து உங்களை வந்து ஒரு கேள்வி வந்து உங்களை வந்து கவுத்து விட்டுறலாம். கோல்டுல இருந்து உங்களுக்கு சில்வருக்கு மாத்தி விட்டுரும் ஒரு கேள்வி, சில்வர்ல இருந்து பிரான்ஸ்க்கு மாத்தி விட்டுரும், பிரான்ஸ்ல இருந்து ஹானரபிள் மென்ஷனுக்கு மாத்தி விட்டுரும், ஹானரபிள்ல இருந்து நார்மல் பார்ட்டிசிபேட் அந்த இதுக்கு மாறிடுவீங்க. அப்ப நீங்க அதுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது. ஓகே, சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். Mary wants to insert. ஓகே, இன்சர்ட்னா புகுத்த போறாங்க. எதை புகுத்த போறாங்க? ஒரு நம்பரை வந்து உள்ளுக்கு திணிக்க போறாங்க, புகுத்த போறாங்கன்னு வச்சுக்கொள்ளுமே. ஓகே, சார் தமிழ். ஓகே, Mary wants to insert the digit 3, அதாவது இலக்கம் 3 இலக்கம் 3 வந்து திணிக்க போறாங்க, புகுத்த போறாங்க. எங்க புகுத்த போறாங்க? somewhere into the number 2014. இந்த 2014 இந்த எண்ணுக்குள்ள 3ன்ற இலக்கத்தை அவங்க புகுத்த போறாங்க. ஓகே, so where must she put the digit 3? எங்க வைக்கணும் அவங்க? so that the new number, அப்ப அவங்க 3 புகுத்திட்டாங்கன்னு சொன்னா அது வந்து 5 இலக்கம் என்னமா? இப்ப 4 இலக்கம் 1 2 3 4 4 டிஜிட்டா இருக்கு. அந்த 3 என்ன அவங்க திணிச்சிட்டாங்கன்னு சொன்னா அது 5 இலக்கமா மாறிடும். லாஜிக்கலா 5 நம்பர் ஆயிடும். ஓகே, சரி, அப்ப அவங்க எங்க அந்த 3 திணிக்கணும், புகுத்தணும்? ஓகே, so that அங்க உருவாகக்கூடிய எண் வந்து small as possible, சிறிய நம்பரா இருக்கணும். அதோட மதிப்பு வந்து சிறிய மதிப்பா இருக்கணும் புகுத்தின பிறகு. ஓகே, அப்படின்ற வகை பார்த்தோம்னு சொன்னா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் கான்செப்டா யூஸ் பண்ணணும். ஓகே, சரி, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த 3 வந்து நீங்க 2க்கு முன்னுக்கு நீங்க வச்சீங்கன்னு சொன்னா ஓகே, ஏன்னா இந்த முன்னுக்குள்ள நம்பர் வந்து இந்த முழு மதிப்பையும் வந்து கூட்டும் குறைக்கும், ஒரேடியா நம்ம கிளியரா பார்க்கலாம். ஓகே, முன்னுக்கு நீங்க போற எண்ணு வந்து ஒரேடியா கூட்டிடும். அது வந்து நீங்க எந்த நம்பரை போட்டாலும் ஓகே, இந்த ஒரிஜினல் நம்பர்ல இருந்து நீங்க எந்த, அதாவது 1ல இருந்து 9க்குள்ள எதை தூக்கி நீங்க முன்னுக்கு போட்டாலும் மதிப்பு கூடிடும், குறைக்காது, மதிப்பு கூடிடும். ஓகே, அப்ப முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இருக்கிற எண்ணோட நீங்க முன்னுக்கு போட்டுட்டீங்க, கன்ஃபார்ம் அந்த 5 இலக்கத்தோட மதிப்பு வந்து கூடிடும். ஓகே, சரி, இப்ப எங்க போட்டா அவன் கேட்கறது எனக்கு 3 வந்து எங்க போட்டா உருவாகக்கூடிய அந்த 5 இலக்க எண்ணிலேயே மிக சிறிய எண்ணை நம்ம உருவாக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, சரி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 3 வந்து நீங்க முன்னுக்கு போறீங்க வச்சுக்கோங்களேன். நீங்க முன்னுக்கு போட்டீங்கன்னு சொன்னா 32,000. ஓகே, சோ அதை நான் வந்து இங்க போட்டேன்னு சொன்னா 23,000 ஆயிரும். ஓகே, நீங்க ஒவ்வொரு இடமா வாங்க. ஓகே, நான் இங்க போட்டேன்னு சொன்னா 32,000. ஆனா அதே எடுத்து நான் 3 வந்து 2க்கும் சுழியத்துக்கும் இடையில போட்டேன்னு சொன்னா 23,000. அப்ப முன்னுக்கு போறதோட எனக்கு இங்க போறது வந்து மதிப்பு குறைஞ்சிருச்சு. சோ இங்க இல்ல, கன்ஃபார்ம் இல்ல. ஓகே, சோ அந்த 3 தூக்கி நான் இங்க போட்டேன்னு வச்சுக்கீங்களேன், இங்க போடுறேன். ஓகே, சோ அது எவ்வளவு? 20,314, 20,314. ஓகே, நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்து நான் வந்து இங்க போட்டு பாருங்க, இங்க போட்டு பாருங்க. ஓகே, முதல்ல இங்க போட்டதுனால எவ்வளவு ஆயிடுச்சு? அது வந்து 20,314. ஓகே, இங்க தூக்கி போட்டீங்கன்னு சொன்னா எவ்வளவு கிடைக்கும்? 20,134. ஓகே, அடுத்து கடைசியா நான் 3 தூக்கி இங்க போட்டேன்னு சொன்னா 20,143. ஓகே, சோ நம்மளுக்கு என்ன நினைப்போம், நம்ம கடைசியா தூக்கி போட்டாதான் அது மதிப்பு குறையும் அப்படின்றது நமக்கு சில சமயம் நம்மளுக்கு அப்படி தோணும், இலூஷன்.
ஓகே, நமக்கு அப்படி தோணும். கடைசியில போட்டா தானே, முன்னுக்கு போட்டா தான் மதிப்பு கூட, கடைசியில போட்டா மதிப்பு குறைவு வரும். அப்படி இல்லை. ஓகேங்களா? இங்க பாருங்க, நான் கடைசியா போட்டேன்னா 143. ஆனா அதே நான் வந்து 1க்கும் 4க்கும் இடையில போட்டேன்னு சொன்னா 134. அப்ப பார்த்தேன்னு சொன்னா இந்த 3 வந்து வருஷத்துல நான் போட்டுக்கிட்டே வந்தேன்னா எனக்கு மிக குறைவான, அதாவது சிறிய எண் மதிப்புள்ள எண் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து 3 வந்து நான் 1க்கும் 4க்கும் இடையில போட்டாதான் எனக்கு கிடைக்கும். ஸோ நீங்க அதை போட்டு பார்க்கணும். ஒவ்வொரு இடத்துல நீங்க போட்டு பார்த்து நீங்க என்ன நம்பர் உருவாகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணணும். ஸோ the answer is actually between 1 and 4. D. ஓகே, சரி. இதுவும் கன்சிடர் சுலபமான கேள்வி தான். நீங்க போட்டு பார்த்து அந்த எண்களை உருவாக்கி எது சிறிய எண் அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஓகே, question number 3. சரி, இதெல்லாம் 3 மார்க்ஸ் கொஸ்டின்னால கொஞ்சம் ஈஸி, சுலபம். ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா for which houses were exactly the same building block used. அப்படின்னா என்ன சொல்றாங்க, எந்த 2 ஏன்னா இங்க 2 3 வச்சிருக்காங்க, இங்க 4 இருக்குது. ஓகே, சோ அவங்க எந்தெந்த வீடெல்லாம் சேம் பிளாக் சொன்னா அந்த ட்ரையாங்கிள் என்னென்ன ஷேப் இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கு, அப்புறம் பார்த்தோமா ரெக்டாங்கிள் இருக்கு. ஓகே, ரெக்டாங்கிள் இருக்கு, பிறகு வந்து ட்ரையாங்கிளே வந்து இந்த ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளும் இருக்கு, இந்த ட்ரையாங்கிளும் இருக்கு. சரி, எதுவாக இருந்தாலும் இந்த வடிவங்க எந்த இதுல சேமா இருக்கு, எந்த 2 இல்லைன்னா 3 இல்ல சேமா இருக்குன்னு கேட்கிறாங்க. இங்க வந்து எந்த ஸ்கேல் வந்து அவங்க செக் பண்றாங்க, நீங்க ஒப்சர்வ் பண்றீங்களா, சரியா நீங்க வந்து கொடுக்குற படத்தை கொடுக்குற விவரங்களை ஒப்சர்வ் பண்றீங்களா, அந்த ஸ்கேல வந்து டெஸ்ட் பண்றாங்க. ஓகே, சோ இதுல வந்து நான் ஒரு 2 இதை வெளியாக்கிடலாம். எதை 2 இதை வெளியாக்கிடலாம் அப்படின்னா, இந்த ரெண்டாவது படத்துல பாத்தீங்கன்னா 2 ட்ரையாங்கிள் தான் இருக்குது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா 3 ட்ரையாங்கிள், இதுல 3 ட்ரையாங்கிள், 1 2 3, இதுலயும் 3 ட்ரையாங்கிள். ஓகே, ஆனா இந்த ரெண்டாவது படத்துல 2 ட்ரையாங்கிள் தான். நான் மூணாவது படத்துல பாத்தீங்கன்னா 4 ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, அப்ப இவங்க 2 பேருக்கும் ஒத்து போறதுக்கு வேற ஆள் இல்ல. 2க்கு 2 ட்ரையாங்கிள் தான் இருக்கு, ஒத்து போறதுக்கு வேற யாருமே இல்ல. அதே மாதிரி மூணாவது படத்துல 4 ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால அதுக்கு ஒத்து ஜோடியா வர்றதுக்கும் அங்க ஆள் யாரும் இல்ல. அப்ப I can cut these 2. ஓகே, சரி. இப்ப இவங்களுக்கு ஒத்து போறது, ஏன்னா 3 ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெரிய something like equilateral triangle சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு. சரி, equilateral triangle பாத்தீங்கன்னா 1வது படத்துல இருக்கு, 4வது படத்துல இருக்குது. ஆனா 5வது படத்துல பாத்தீங்கன்னா அதோட அந்த ஹைட் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஓகே, சோ ஹைட் சின்னதா இருக்கிறதுனால இதுவும் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. லாஜிக்கா பார்த்தோம் சொன்னா எந்த 2 படத்துல வந்து எக்ஸாக்ட்லி சேம் பில்டிங் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா 1 and 4. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவலியர் பேப்பர்ல 1வது கேள்வி, 2வது கேள்வி, 3வது கேள்வியில நீங்க ஸ்கோர் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. தலை எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகே, ஆனா நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணணும். ஓகே, சரி, 4வது கேள்வி பாருங்க. whenever Coco the koala bear is awake, okay, அந்த koala bear வந்து எழுந்த பிறகு தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகு he always eats 50 grams of leaves 1 hour. அப்படின்னா எழுந்த பிறகு 1 ஹவர்ல 50 கிராம் இலைய சாப்பிடும் அந்த koala bear வந்து எழுந்த பிறகு 1 ஹவர்ல 50 கிராம். ஓகே, சரி. இன்னொரு ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும். என்ன ஸ்கில் அப்படின்னு சொன்னா, ஸ்டோரி பேஸ்ல கொடுத்திருக்க விஷயங்களை இந்த மாதிரி நீங்க பாயிண்ட் ஃபார்ம்ல எடுக்க பழகிக்கணும். ஓகே, எப்ப நீங்க இந்த மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர் டேட்டாவை வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில் இருக்கோ, அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் அந்த என்ன சொல்லுவோம், ஸ்கோர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஒரு பிரச்சனை தீர்ப்பதற்கான அந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஓகே, ஸ்டோரி பேஸ்ல இருந்து இந்த மாதிரி எடுத்து எழுத பழகிக்கொள்ளுங்க. ஓகே, சரி. அதுக்கப்புறம் எஸ்டர்டே கொக்கோ வந்து 20 ஹவர்ஸ் தூங்கிடுச்சு. ஓகே, சோ ஒரு நாள்ல பாத்தீங்க சொன்னா எத்தனை ஹவர் அபிநயா?
ஒரு நாள்ல வந்து how many hours? ஒரு நாள்ல வந்து எத்தனை மணி நேரம் இருக்குது? அபிநயா மட்டும் பதில் சொல்லுங்க. அபிநயா இருக்காங்களா? 24 மணி சார். ஓகே, வெரி குட். ஓகே, சரி. அப்போ one day 24 hours. ஓகே, one day 24 hours. அது நமக்கு தெரியும். ஒரு நாள்ல வந்து 24 மணி நேரம். ஆனா நேத்து கொக்கோ வந்து slept அப்படின்னா தூங்கிருச்சு. எத்தனை மணி நேரம் தூங்கிருச்சு? 20 மணி நேரம் தூங்கிருச்சு. ஒரு நாள்ல 24 மணி நேரம் 20 மணி நேரம் தூங்கிட்டா அப்ப அது முழிச்சிருந்த நேரம் வந்து 4 hours. 4 மணி நேரம் தான் அது முழிச்சிருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்போ ஒரு ஹவருக்கு வந்து அது 50 கிராம் சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொன்னா 4 ஹவருக்கு அது எத்தனை கிராம் சாப்பிட்டு இருக்கணும்? சோ இது எப்படி நீங்க செய்யலாம்? ஒண்ணு நீங்க கூட்டலாம். ஓகே, ஒரு ஹவர் 4 ஹவருக்கு நீங்க என்ன பண்ணலாம்? 50 50 15 கூட்டினீங்கன்னா you will get 200 gram. 200. Yes. Okay, மியூட் பண்ணிருங்க எல்லாரும். ஓகே, இல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தீங்கன்னா 50 gram you multiply with 4 because ஒரு நாளைக்கு 50 gram 4 நாளைக்கு 4 hours sorry 1 மணி நேரத்துக்கு 50 gram 4 hours அது முழிச்சிருக்கு. அப்ப 4 ஹவர்ஸ்க்கு எவ்வளவுன்னு சொன்னா you multiply. ரிப்பீட்டிங் எடிஷன் செய்யலாம், இல்லனா மல்டிப்ளை, ஏதாவது ஒண்ணு நீங்க செஞ்சு இதையும் உங்களுக்கு 200 gram தான் கிடைக்கும். ஓகே, சோ the answer is 200 gram. ஓகே, சோ 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு மாணவர்கள் ஓகே, நீங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓகே, முடிச்சோமா? 4வது கேள்வி முடிச்சிட்டோம். 5வது கேள்வி. ஓகே, 5வது கேள்வி சுலபமான கேள்வி தான். ஓகே, சரி. Christopher solved the sum. ஓகே, சம்ன்றது வந்து டோட்டலா நேத்து நான் சொன்ன அந்த வார்த்தைகள் கொஞ்சம் கத்து வச்சுக்கோங்க. சம் அப்படின்றது வந்து டோட்டல். ஓகே, சரி. Christopher solved the sum next to the dots that you can see on the right. ஓகே, சரி. ஓகே, and got the answer 0 to 5. ஓகே, சோ அவங்க சால்வ் இந்த இத வந்து சால்வ் இந்த ஈக்குவேஷன் இந்த பிரச்சனை கணக்கு இந்த வாக்கியத்தை வந்து கணித வாக்கியத்தை வந்து சால்வ் பண்ணோடே அவனுக்கு ஆன்சர் வந்து 0 to 5 கிடைக்குது. அப்படின்னா 0 1 2 3 4 5 அந்த ஆன்சர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, he joined the dots in order. ஓகே, அந்த வரிசையில டாட்ஸ் வந்து ஜாயின் பண்றான். ஓகே, அந்த விடைக்கு ஏற்ப அவனுக்கு கிடைக்கிறதுல 0ல இருந்து 5 வரைக்கும் அந்த விடைக்கு ஏற்ப ஆர்டர்லி, அதாவது வரிசையா ஜாயின் பண்ணிட்டு வரோம். ஓகே, he started with the dot that had the answer 0. சுழியத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, சோ 5 வரைக்கும். சோ which shape was he left with? ஓகே, சோ அப்ப எப்படி நீங்க என்ன பண்ணனும்? இங்க வந்து நீங்க சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 2 - 2 you will get 0. Okay, 6 - 5 you will get 1. 8 - 6 you will get 2. 11 - 8 வந்து you will get 3. This one you will get 4 5. அப்ப வரிசையா இருக்குது. சோ நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க. ஜாயின் பண்ணினீங்கன்னா ஓகே, ஏன்னா 0 to 1 இந்த ஆன்சரை பார்த்து 0 to 1 அதுக்கு அப்புறம் 2, சோ அப்புறம் 3, அப்புறம் 4, அப்புறம் 5. ஓகே, சோ ஆன்சர் எது நினைக்கிறீங்க? ஆன்சர் இஸ் A. A. சுலபம் தானே? ஓகே, ஏன்னா இது 3 மார்க்ஸ்னால கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. இப்படிதான் கேள்வி வரும் அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏறக்குறைய இப்படிதான் வரும். ஆனா 4 5க்கு போன பிறகுதான் கொஞ்சம் நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, சரி. அடுத்து 6வது கேள்வி பார்ப்போம். ஓகே, 6வது கேள்வி வந்து நேத்து நான் ஒரு கேள்வி இன்னைக்கு போட்டிருந்தேன் வீடியோல. நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணல, 5 கேள்வி தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, இன்னைக்கு வந்து அந்த நான் கேள்வியை போட்டிருந்தேன். அதாவது அந்த கேக் வெட்டுவாங்கல்ல, 6 பேர் கேக் வெட்டுவாங்க அவங்க வயசுப்படி. அப்ப யாரு எந்த வயசு அப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இருக்கும்ல. அதுல சாரா வந்து மிடல், சாராவோடது. ஓகே, அத வந்து நான் எப்படி சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு? அந்த கேள்வியை வந்து ஸ்ட்ரெயிட்டா மேல கிராஃப் மாரி லைன் வரிய சொன்னேன். படிச்சு பார்த்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஓகே, சரி. இத வந்து நம்ம வேற எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னா நம்ம பேரு எழுதி கூட செய்யலாம். முன்னுக்கு பின்னாடி இன்னொரு மெத்தட் இருக்குன்னு சொன்னேன். நம்ம பேரை கூட முன்னுக்கு பின்னாடி எழுதி நம்ம செய்யலாம். ஓகே, சரி. இப்ப நம்ம அந்த வகையில பார்ப்போம் எப்படி இன்னொரு மெத்தட்ல இதை சால்வ் பண்றது அப்படின்ட்டு.
மாட்டி அடிச்சிருவாங்க. நீங்க ஓகே, ஆறாவது கேள்வி பாருங்க. சரி, Anita has built fewer sand castle that Hans. Okay, Anita பாருங்க, அனிதா, அதுக்கப்புறம் ஹான்ஸ், ஸ்டெஃபன், ஓகே, ஃபேபியன். இந்த பேர் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் நம்ம. ஓகே, அனிதா, ஹான்ஸ், ஸ்டெஃபன், ஃபேபியன், வேற யார் இருக்கா? ப்ரூனோ. ஓகே, ப்ரூனோ. ஓகே, சரி, எத்தனை பேரு? அனிதா, ஹான்ஸ், ஸ்டெஃபன், ஃபேபியன், ப்ரூனோ. ஓகே, சரி. இப்ப நீங்க பாத்தீங்க சொன்னா அந்த சேண்ட் காசல் வந்து யாரு வந்து குறைவா செஞ்சிருக்கா அப்படின்னு சொன்னா எப்பயுமே ரெண்டு பேர் கம்பேர் பண்ணுவாங்க. இல்லைன்னா ரெண்டு பேரு ஒரு ஆளு இன்னொரு ஆளோட கம்பேர் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு ஆளு இன்னும் ரெண்டு பேரோட கம்பேர் பண்ணலாம். ஓகே, 3-4 பேர் கம்பேர் பண்றது உங்களுக்கு வராது அவ்வளவு. ஏன்னா 3-4ன்றதுனால ஒரே ஆளை 4-5 பேர் கூட கம்பேர் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆளு இல்லைன்னா ஒரு ஆளு 2 பேர் அப்படி கம்பேர் பண்ணிட்டு வருவாங்க. ஓகே, சோ நீங்க பாருங்க, இப்ப அனிதா has built fewer குறைவு, fewer குறைவான இதுல வந்து சேண்ட் காசல் வந்து then ஹான்ஸோட அனிதா குறைவா செஞ்சிருக்காங்க. அப்ப யாரு முன்னுக்கு வரணும்? அனிதா முன்னுக்கு. ஓகே, ஏன்னா அனிதா ஹான்ஸோட குறைவுன்றனால அனிதா முன்னுக்கு, ஹான்ஸ் வந்து பின்னாடி. அது இப்படி வாங்க, குறைவுல இருந்து நம்ம கூடைக்கு இப்படி அடிக்கிட்டு போவோம். ஓகே, சரி, அப்ப அனிதா இங்க, ஹான்ஸ் இங்க. ஓகே, பட் மோர் தென் ஸ்டெஃபன். ஓகே பாரு, அப்ப இது வந்து இந்த கேள்வி வந்து நேத்து இப்படிதான் இருந்துச்சு. அதாவது அனிதா, இப்ப யார் நம்மளோட ஃபோக்கஸ்னு பார்த்தோம் சொன்னா அனிதாவை வச்சுதான் இப்ப உங்க 2 பேர். அனிதா வந்து ஹான்ஸோட குறைவா பில்ட் பண்றா, பட் மோர் தென் ஸ்டெஃபன். ஆனா ஸ்டெஃபனோட கூட. அப்பனா அனிதாவுக்கும் ஸ்டெஃபனுக்கும் கம்பேர் பண்றப்ப அனிதா கூட. அப்ப கூட அப்படின்றது குறைவானாலே நம்ம எப்படி அடிக்கிட்டு போறோம்? குறைவானதுல இருந்து அதிகத்துக்கு நம்ம அடிக்கிட்டு போறோம்ல. அப்ப இங்க யார் வரணும்? ஸ்டெஃபன். ஓகே, சோ அடிக்கிட்டாச்சு 3 பேரை. ஓகே, அடுத்து பாருங்க, ஃபேபியன் has built more sand castle than அனிதா. அப்ப ஃபேபியன் வந்து அனிதாவோட கூட செஞ்சிருக்கான். அப்ப ஃபேபியன் எங்க வரணும்? இங்கிட்டு வரணும், அனிதாக்கு பிறகுதான் வரணும், ஏன்னா கூட செஞ்சிருக்கான் அவன். ஓகே, தென் அனிதா and more than ஹான்ஸ். அப்ப இந்த ஃபேபியன் வந்து அனிதாவும் ஹான்ஸோட கூட செஞ்சிருக்கான். கூட செஞ்சிருக்கிறதுனால இந்த ஃபேபியன் இங்கிட்டு வந்தாகும். ஏன்னா அவங்க 2 பேர்த்தோட கூட நம்ம எப்படி அடிக்கிட்டே வரோம், கூடையிலேருந்து அதிகம் அப்படி அடிக்கிட்டு வரோம். ஓகே, சரி, இப்ப நம்ம 4 பேர் அடிக்கியாச்சு. அடுத்து பாருங்க, ப்ரூனோ has built more sand castle than ஹான்ஸ். ஓகே, ப்ரூனோ வந்து மோ அதிகமா செய்யறான். யாரை விட? ஹான்ஸோட அதிகமா செய்யறான், பட் லெஸ் தென் ஃபேபியன். ஓகே, சோ அப்ப அவன் எங்க இருக்கான்? ஹான்ஸோட அதிகமா செய்யறான், ஆனா ஃபேபியனோட குறைவு. லெஸ் தென் ஃபேபியன், லெஸ்னா குறைவு. அப்பனா இங்க இருக்கணும் யாரு? ப்ரூனோ. ஓகே, சரி, இப்ப எல்லாமே அடிக்காச்சு. So who has built the most sand castle? யார் வந்து அதிகமான sand castles வந்து பில்ட் பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தோம் சொன்னா ஃபேபியன். யார் குறைவானது வந்து இவரு. நான் வந்து அடிக்கிட்டோம்ல குறைவுலேருந்து கூட. அப்ப இப்படியும் நீங்க செய்யலாம். நேற்று ஒரு கேள்வி வந்து இந்த கேக் கேள்வி வந்துச்சுல, அதை நீங்க இப்படியும் செய்யலாம். நேற்று நம்ம வந்து நான் வந்து லைன் பில்ட் பண்ணேன், சின்னது பெருசு அப்படின்னு பில்ட் பண்ணோம். அது ஒரு மெத்தட். இல்ல நீங்க அந்த படிச்சு பேரு முன்னுக்கு இருந்து பின்னாடி குறைவுலேருந்து கூடைக்கு அடிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னா அப்ப தெரிஞ்சிடும் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இப்ப அதிகமானது பில்ட் பண்ணது வந்து ஃபேபியன். ஓகே, ஸோ 6வது கேள்வி முடிஞ்சிருச்சு. சரி, 7வது கேள்வி, எத்தனை பேர் இந்த பேப்பர் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க? நான் அந்த கொடுத்த அந்த ஒர்க் ஷீட் வந்து எத்தனை பேர் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா? எஸ் சார். ஓகே, ஸோ பிரிண்ட் பண்ணி. எஸ் சார். ஓகே, சரி, ஓகே. சரி, அப்படி பிரிண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு டெமோ காட்டலாம், சுலபம். ஓகே, இந்த கேள்வி 7வது கேள்வி. அப்படி பிரிண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க இதை பாருங்க.
உங்க தாளை பாருங்க. ஓகே, இப்ப இந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, Mr. Hofer has drawn a picture of flower on the inside of a display window. ஓகே, அவன் வந்து அந்த டிஸ்பிளே விண்டோக்குள்ள இது இருக்கு. நீங்க இமேஜின் பண்ணணும், டிஸ்பிளே விண்டோக்குள்ள ஒரு இது மாதிரி வச்சுக்கோமே, ஒரு கண்ணாடி பேலை மாதிரி வச்சுக்குவோம். ஓகே, சோ அந்த உள்ளுக்கு வந்து இந்த பூ வந்து அப்படி ஒட்டியிருக்கான், விரிஞ்சிருக்கான். ஓகே, நம்ம வந்து இங்கே இருந்து பார்த்தா எப்படி இருக்கும்? இப்ப இந்த படம் வந்து அந்த டிஸ்பிளே உள்ளுக்கு இருக்கு, கண்ணாடி பேலை மாரி வச்சுப்போம். அதுக்கு உள்ளுக்கு இப்படி இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். நீங்க போயிட்டு உள்ளுக்கு ஒட்டுறீங்க, நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க போயிட்டு இப்படி உள்ளுக்கு நின்று இதை ஒட்டுறீங்க, ஒட்டிட்டு வெளியே வந்து பாக்குறீங்க. Okay, what do this flower looks like when you look at the picture from outside? நீங்க வெளியே வந்து பாக்குறப்ப அது எப்படி, உள்ளுக்கு எப்படி இருக்கு, நீங்க வெளியே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி நீங்க தாள் பிரிண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஓகே, A4 பேப்பரை, அந்த தாள் அந்த கேள்வி பின்னாடி அப்படியே திருப்பி பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. தெரியுதா? A4 பேப்பர்ல நீங்க பிரிண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த படம் தெரியும், அந்த அச்சு அந்த இது தெரியும். ஓகே, பின்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்க. எந்த மாதிரி இருக்கு? Is it looks like E? இருக்கீங்களா கிளாஸ்ல எல்லாரும்? Yes sir. இருக்கீங்களா? எத்தனை பேர் பின்னாடி திருப்பி பாத்தீங்க? நீங்க பிரிண்ட் பண்ண தாளு பின்னாடி அதோட அந்த இது இருக்கும், அச்சு தெரியும். ஓகே, பின்னாடி பாக்குறப்ப எப்படி இருக்கு? ஈ மாதிரி இருக்கா? Yes sir. இருக்கு. Yes sir. Yes sir. Yes sir. ஓகே, சரி, யார் வந்து பிரிண்ட் பண்ணலையோ நீங்க பிரிண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி டெமோலாம் நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் வேலையெல்லாம் நீங்க கொஞ்சம் செய்யணும். ஓகே, மடிக்கிறது, மடிச்சுட்டு எத்தனை மடிப்பு இருக்குன்னு கேட்பாங்க, வெட்டுன பிறகு எந்த மாதிரி வெட்டு வரும்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்விலாம் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி கேள்விலாம் வந்து நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணி செய்யலாம். இருந்தாலும் நீங்க ஹேண்ட்ஸ் ஆன்ல செஞ்சீங்க பழகுனீங்கன்னா நீங்க உண்மையிலுமே வெட்டி மடிச்சு இந்த மாதிரி கண்ணாடியில பாக்குற மாதிரி கேள்வி வரும். இந்த மாதிரி கேள்விலாம் வந்து நீங்க பிராக்டிக்கலா ஹேண்ட்ஸ் ஆன் செஞ்சீங்கன்னு சொன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா பதியும் மூளையில, இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இங்க ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஏயும் ஈயும் லிபிகுராங் சம, மற்றதெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. ஓகே, அந்த ஏவும் ஈயும் பாத்தீங்கன்னா லிபிகுராங் சம. எங்க வித்தியாசப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த பூ கீழ் நோக்கி இருக்கு, இந்த பூ வந்து சின்ன பூ வந்து மேல் நோக்கி இருக்கு. ஓகே, சோ அது கீழ் நோக்கி இருக்குமா மேல் நோக்கி இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகமா இருக்கும். ஓகே, அப்ப நீங்க இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி படம் இந்த மாதிரி கேள்விகளும் நம்ம பிரிண்ட் பண்ணி இந்த மாதிரி செய்யறப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிக்சர் கிடைக்கும். ஓகே, சோ அது வந்து இது வந்து கீழ் நோக்கி இப்படி போகுது, இது இந்த ஃபிளவர் கிட்ட மேல் நோக்கி போகுது. அப்ப இங்கேயும் இது ஃபிளவர் கிட்ட மேல் நோக்கி போறதுனால இங்க உள்ள அந்த சின்ன அந்த 3 டாட் இருக்குல்ல, அது வந்து மேல் நோக்கி அந்த ஃபிளவர் கிட்ட தான் டுவர்ட்ஸ் த ஃபிளவர். இது வந்து என்னது, far away from the flower, கீழ் நோக்கி பூ விட்டு கீழ் நோக்கி போகுது. இது வந்து பூ கிட்ட மேல் நோக்கி, அப்ப இங்கே மேல் நோக்கி தான் இருக்கிறதுனால அங்கே மேல் நோக்கி தான் இருக்கணும். இதை இப்ப நம்ம பிராக்டிகலா பாக்குறதுனா இந்த பேப்பரை பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா பின்னாடி திருப்பி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே சிச்சுவேஷன் தான் இது. ஓகே, சோ क्वेश्चन நம்பர் 7. ஓகே, then question number 8. Okay, question number 8 வந்து with which square do you have to swap the question mark so that the white area and the black area are the same size? Okay, சரி, இது வந்து நம்ம நீங்க வெட்டிக்கிட்டே வரலாம். ஓகே, அப்ப அவங்க என்ன கேக்குறான், இந்த கேள்விக்குறி இருக்கிற இடத்துல வந்து எந்த ஸ்கொயர் நீங்க வச்சீங்கன்னு சொன்னா வெள்ளை கலரோட பரப்பளவும் இந்த கருப்பு கலர் பரப்பளவும் சேமா இருக்கும். அப்ப நீங்க பாருங்க, ஒன்னொன்னா இது பண்ணிட்டு வருவோம். இப்ப இந்த வெள்ளை கலருக்கு இந்த கருப்பு கலர் கேன்சல், ஈச் ஆர் சேமா இருக்கு. இந்த வெள்ளை கலருக்கு இந்த வெள்ளை ட்ரையாங்கிளுக்கு இந்த கருப்பு ட்ரையாங்கிள், ஓகே, பேலன்ஸ் ஆயிடுச்சு. இந்த கருப்பு ட்ரையாங்கிளுக்கு இந்த வெள்ளை ட்ரையாங்கிள் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த கருப்பு ரெக்டாங்கிளுக்கு இந்த வெள்ளை ரெக்டாங்கிள் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, சரி, இப்ப இந்த கருப்பு முழு கருப்பு ஸ்கொயருக்கு இந்த வெள்ளை எல்லாமே இருக்கு. இப்ப எக்ஸ்ட்ரா இந்த வெள்ளை இருக்குது. அப்ப இதுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு எனக்கு நான் யார் எடுத்து வச்சா கரெக்டா இருக்கும், நான் வந்து கருப்பு இதை எடுத்து வச்சாதான் எல்லாம் கேன்சல் சேமா இருக்கும்.
அவன் எது சேமா இருக்கும்னு கேட்கறாங்க, சேம் சைஸ். அப்ப நீங்க இப்ப வெள்ளைக்கு கருப்பு நீங்க வெட்டிட்டே வந்தீங்கன்னா இப்ப இங்க எக்ஸ்ட்ரா ஒரு வெள்ளை இருக்குது. இப்ப இந்த இடத்துல வந்து நான் எதை வச்சமா இதுக்கு ரெண்டுக்கும் சரிசமமா ஆகும் அப்படின்னா நான் கருப்பு கலரை வச்சாதான் இதுக்கும் சரிசமமா ஆகும். யா, சோ ஆன்சர் இஸ் பி. ஓகேங்களா? சரி, இப்ப 8 கேள்வி இருக்கும், 3 மார்க் கேள்வி. இந்த 3 மார்க் கேள்வியில நீங்க பிழை வாங்கவே கூடாது. ஓகே, நல்லா உங்க கண்ணை நல்லா திறந்து பார்த்து நீங்க நிறைய வேலையெல்லாம் செய்யணும். ஓகே, அதான் ஜியோமெட்ரிக்கல் செட் கொடுப்போம். நீங்க பேப்பரை திருப்பி பார்க்கலாம், மடிச்சு பார்க்கலாம், நீங்க என்ன வேணாலும் செஞ்சு பார்க்கலாம். பட் கம் அப் த கரெக்ட் ஆன்சர். சரி, இப்ப 4 மார்க் கேள்வி போகும். ஓகே, இந்த கேள்விக்கு முன்னால நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேயா? சரி, ஓகே, எல்லாம் இருக்கீங்களா? எல்லாம் இருந்தீங்கன்னா தம்ஸ் அப் போடுங்க பாப்போம். போடுங்க. ஓகே, சரி, நிறைய தம்ஸ் அப் வருது. ஓகே ஓகே ஓகே, வெரி குட். சரி, இந்த கேள்வி, அதாவது இந்த 9வது கேள்விக்கு போறதுக்கு முன்னுக்கு சில இது நான் உங்களுக்கு விளக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, முக்கியமான விஷயங்களை அந்த கேள்வி வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நல்லா. ஓகே, லெட்ஸ் சே ஒரு பாக்ஸ்ல இல்ல வந்து ஒரு கண்டெய்னர்ல வந்து 24 பால் இருக்கலாம். ஓகே, 24 பந்து இருக்கு. இதுல இருந்து பாதிய வந்து கமால் எடுக்கிறான். கமால் வந்து இந்த 24 பந்துல இருந்து பாதி பந்து எடுக்கிறான். ஓகே, 12. ஓகே, சரி, 12. ஓகே, மீட் பண்ணிருங்க. ஓகே, சோ 24 பந்து இருக்கு. அந்த 24ல இருந்து கமால் வந்து ஆஃப்ன்ற வார்த்தை வந்து 1/2 பாதி. ஓகே, சோ அது எப்படி நம்ம செய்யணும்? 24 பெருக்கல் ஆஃப். இதான் மெத்தட். ஓகே, 24ல இருந்து ஆஃப் அப்படின்னா அந்த மொத்தம் எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து 1/2 நீங்க மல்டிப்ளை பண்ணணும். சோ மல்டிப்ளை இது எப்படி நம்ம செய்யலாம்? இந்த எண்ணம் நம்ம வகுக்கணும். மேல உள்ள எண்ணம் கீழே உள்ள எண்ணம் நம்ம வகுக்கணும். எப்படி? 24 வெள்ளியை 2 பேருக்கு பிரிச்சு கொடுக்கறது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. 24 வெள்ளி இருக்கு உங்ககிட்ட, 2 பேர்ட்ட கொடுப்பீங்க. 2 தம்பிக்கு 2 பேருக்கு கொடுக்க போறீங்க. எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு ஆளுக்கு 12 வெள்ளி. இல்ல 24 பந்து இருக்கு, 2ஆ பிரிக்க போறீங்க அப்படின்னா 12. ஓகே, சோ அப்ப நீங்க இந்த செட்டில் பண்ணீங்கன்னா you will get 12. அப்படின்னா என்ன அர்த்தம்? கமால் வந்து 12 பந்தை எடுத்துட்டான். அப்ப மீதம் எவ்வளவு இருக்கும்? 24ல இருந்து 12 எடுத்துட்டான். 24ல இருந்து 12 எடுத்துட்டான். மீதம் எவ்வளவு இருக்கும்? இன்னொரு 12 இருக்கும். ஓகே, திருப்பி அந்த கண்டெய்னர் வைக்கிறேன். ஆனா இப்ப எவ்வளவு இருக்கு? 12 தான் இருக்குது. 12 பால். ஓகே, இப்போ இங்க வந்து திருப்பதியும் பாதி எடுக்கிறான். யாரு? குமார். குமார் வந்து மீதம் இருக்கிறதுல இருந்து பாதி எடுக்கிறான். திருப்பதியும் நீங்க என்ன பண்ணணும்? 1/2 மல்டிப்ளை பண்ணணும். பாதி ஆஃப்னா 1/2ல. அப்ப அவன் எவ்வளவு எடுக்கிறான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? 12ல யூ மல்டிப்ளை வித் 1/2. என்ன சொன்னேன்? கீழே உள்ள இந்த டினோமினேட்டர், this one we call as a denominator. ஓகே, இந்த டினோமினேட்டர் இதையும் வந்து எப்பயுமே நீங்க டிவைட் பண்ணணும், வகுத்தல் செய்யணும். எப்படி செய்வீங்க? 12 வெள்ளி இருக்கு, 2 பேருக்கு கொடுக்க போறீங்க. எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு ஆளுக்கு 6 வெள்ளி, இன்னொரு ஆளுக்கு 6 வெள்ளி. ஓகே, அப்பனா அவன் எவ்வளவு எடுக்கிறான்? இதை டிவைட் பண்ணீங்கன்னா 6. 6யும் 1யும் இதையும் நீங்க பெருக்குனீங்கன்னா you will get 6. அப்படின்னா குமார் எவ்வளவு எடுக்கிறான்? 6 பந்து வெளியே எடுக்கிறான். 6 பந்து வெளியே எடுத்துட்டான்னா மீதம் எவ்வளவு இருக்கும்? ஓகே, 12 பந்து அவன் 6 எடுத்துட்டான். ஓகே, அப்ப 12ல இருந்து நீங்க 6 கழிச்சீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு இருக்கும்? 6 பந்து இங்க இருக்கும். ஓகே, அப்ப இப்படிதான் இந்த கேள்வி நம்ம நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முதல்ல மொத்தம் இவ்வளவு இருக்கு, ஒருத்தன் இவ்வளவு எடுக்கிறான், 2வது ஒருத்தன் இவ்வளவு எடுக்கிறான், அப்படின்னா கடைசி எவ்வளவு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, சரி, இப்ப இந்த கேள்வி நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. எல்லாரும் செய்யுங்க பார்ப்போம். செஞ்சுட்டு விடையை வந்து மீட் பண்ணிருங்க. நீங்க விடையை மட்டும் எனக்கு டைப் பண்ணா போதும். 36 பந்து இருக்கு. கமால் வந்து 1/2 பாதி எடுக்கிறான், ஆஃப் எடுக்கிறான். ஓகே,
அதுக்கப்புறம் மீதம் இருக்கிறதுல அவன் எடுத்த பிறகு மீதம் இருக்கும்ல, அதுல இருந்து குமார் வந்து 3/4 முக்கால் பகுதி எடுக்கிறான், முக்கால் பகுதி பாகம் பந்தை எடுக்கிறான். ஓகே, கடைசியா இங்க எத்தனை பந்து இருக்கும் கணக்கு பண்ணி சொல்லுங்க. ஓகே, நீங்க சொல்ல வேணா, நீங்க டைப் பண்ணுங்க விடைய. ஓகே, யார் விடை கொடுக்குறாங்க நான் பார்த்துக்கிட்டே வரேன். ஆறு, அமராவதி 6, ரதி தேவி 6, ஜெகதீஷ் 6, ஓகே, யோகமலர் 6, சர்விதா 6, கஷினி 6, கே துர்காசினி, ஓகே, காவியா 6. சரி, நிறைய பேரு 6 கொடுக்குறீங்க. ஓகே, பார்ப்போம் சரியான விடை தான் கொடுத்துருக்கீங்களான்னு பார்ப்போம். ஓகே, அப்போ உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி இருக்கணும். ஓகே, ஓகே. சோ 36 பந்துல இருந்து கமல் எவ்வளவு எடுக்கிறான், பாதி எடுக்கிறான், ஆஃப் எடுக்கிறான். அப்ப 36 டைம்ஸ் வீட் ஆஃப், எவ்வளவு எத்தனை பாகம் எடுக்கிறாங்களோ அது வந்து நீங்க பெருக்கணும், பெருக்கலாம், மல்டிப்ளை பண்ணணும். சரி, சோ இது என்ன அர்த்தம், 36 2ஆல டிவைட் பண்ணணும். உங்களுக்கு வந்து இப்படி சிம்பிளிஃபை பண்ண தெரியலன்னா நேமா யூ கேன் டு பை திஸ் வே. 36 2ஆல டிவைட் பண்ணுங்க. ஓ 2 2 நீங்க கழிச்சீங்கன்னா 16, 8 2 16, அப்பனா 18. இங்க 1, இங்க 18. 18 1ஆல இதெல்லாம் பெருக்குனீங்கன்னா ஃபைனலி 18. அதாவது அவன் 18 எடுத்துட்டான், 36ல இருந்து 18 எடுத்துட்டான். அப்ப 36 கழித்தல் 18. ஓகே, சோ 2 1, இங்க வந்து 8 1 எவ்வளவு இருக்கும், 18 இங்க இருக்கு, மிச்சம் இருக்கு அவன் எடுத்துட்ட பிறகு. இந்த 18ல இருந்து இப்ப குமார் எவ்வளவு எடுக்கிறான், 3/4 எடுக்கிறான். 18ல இருந்து குமார் வந்து 3/4. ஓகே, 3/4 வந்து நம்ம டிவைட் பண்ண முடியுமா, முடியாது. சோ நான் என்ன பண்றேன், ஓகே நீங்க செஞ்சிட்டீங்க, எப்படி செஞ்சீங்கன்னு தெரியல. ஓகே, சரி, நான் வந்து 3/2 மாத்திக்கிறேன். ஓகே, ஓகே 3/2 மாத்திக்கிறேன். ஓகே, ஏன் 3/2 அப்படின்னு சொன்னா உங்களுக்கு விளக்குறதுக்கு ஈஸியா இருக்கும், எனக்கு டிவைட் பண்றதுக்கு. ஓகே, நீங்க முதல்ல 3/4 போட்டால, நம்ம ஐ சேஞ்ச் டு 3/2. ஓகே, சரி. சோ 3 இங்க 2 அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 18 2 நீங்க டிவைட் பண்ணணும். ஓகே, அப்ப 18 2ஆல வகுத்தீங்கன்னா 9. 18 வெள்ளி இருக்கு, 2 பண்டை கொடுத்தீங்கன்னா 9 வெள்ளி கொடுப்பீங்களா, அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, சோ டிவைட் பண்ண பிறகு இங்க 9, இந்த 9ஐயும் 3ஐயும் பெருக்குறீங்க. அப்படின்னா அவன் எவ்வளவு எடுத்துட்டான், 3/2 முடியாது, சாரி, கேள்வி கொஞ்சம் மாத்துவோம். 18ல இருந்து 1/2 திரும்ப 1/2 வச்சுக்கிறேன்னு, 1/2 தான் முடியும். ஓகே, சரி, இந்த கொஞ்சம் கேள்வி மாத்தணும், நான் 2ஆ போட்டதுனால அது எக்ரி ஆகல. சார் கொஞ்சம் மாத்திடுறேன். ஓகே, கொஞ்ச நேரம். ஓகே, ஓகே, சரி. ஓகே, நான் திருப்பியும் குமார் வந்து 1/2 எடுக்கிறான், அவன் இன்னொரு பாதி எடுக்கிறான். ஓகே, 1/2 வச்சுக்கோமே.
ஓகே சரி. அப்போ குமாரும் இப்ப ஓன ஓட்டு வச்சுக்குவோம். ஏன்னா அப்பதான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஈஸியா இருக்கும் கனெக்ட் பண்ண. உங்களுக்கு விளக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே அவனும் பாதி எடுக்கிறான். அப்போ 36ல இருந்து கமால் ஆஃப் எடுத்ததுனால நம்ம பெருக்கி 18 எடுத்துட்டான். நீங்க இதை மைனஸ் பண்ணி பேலன்ஸ் இந்த ரெண்டாவது கொண்டு வரீங்க. இப்ப மீதம் 18 இருக்கு. இந்த 18ல குமாரும் இப்ப ஆஃப் எடுக்கலாம். அப்படின்னா 18 யூ மஸ்ட் மல்டிப்ளை வித் ஆஃப். திருப்படியும் பாதியோட நீங்க பெருக்கணும். ஓகே சோ இது அதே மாதிரி தான். 18 நீங்க பாதியால பெருக்கீங்கன்னு சொன்னா 18 வழி 2 பேர் கொடுத்தீங்கன்னா 9. ஓகே 2ஆல வகுத்தீங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்க வகுத்து பார்க்கலாம். 9 கிடைக்கும். அப்பனா என்ன அர்த்தம்? குமாரும் 9 எடுக்கிறான். 18 இருந்து 9 போயிடுச்சுன்னு சொன்னா பேலன்ஸ் 9 இருக்கும். ஓகே சரி. எப்படி நீங்க 3 4 எப்படி செஞ்சீங்க? 3 முதக்கு ஒரு தடவை 3 4 கொடுத்தால இதை டிவைட் பண்ண முடியாது. 18 3ஆல பெருக்குனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு கிடைக்கும்? 54. 54 4ஆல டிவைட் பண்ணா டெசிமல்ல கிடைக்கும். எப்படி ஆர் சொல்றீங்க? ஓகே இப்ப நம்ம 3க்கு 4 போட்டல அது கண்டிப்பா டெசிமலுக்கு அது தசமத்துக்கு போயிடும். அதனாலதான் 3க்கு 4 முடியாது சார். 2ஆமா போட்டேன் அதனால இது பண்ணல. ஓகே சோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்? ஆஃபா மாத்திட்டேன். பாதியா மாத்தினதுனால ஓகே ஒரு முழு எண் கிடைக்கும். உங்களுக்கு வகுத்தீங்கன்னா ஒரு முழு எண் கிடைக்கும். ஓகே சோ அப்போ என்னன்னா சார் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா முதல்ல உள்ளதுல இருந்து இவ்வளவு பாதி எடுத்துட்டாங்க. அப்புறம் ரெண்டாவதுல அதுல இருந்து இவ்வளவு பாதி எடுத்துட்டாங்க. மீதம் இருக்கு இவ்வளவு இருக்கு அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே இப்ப இந்த கேள்விக்கு வந்து நம்ம இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே இப்போ உங்களுக்கு ஓரளவு விளங்கிடுச்சுன்னு சொன்னா இது இப்ப நம்ம இதுங்க அப்ளை பண்ணுவோம். இப்ப a bowl was full with sweets. ஓகே ஒரு bowl இருக்கு. அதுல வந்து நிறைய மிட்டாய்கள் இருக்கு. எவ்வளவுன்னு தெரியல. ஓகே ஓகே so Raphael took half of them out. ஓகே Raphael என்ன பண்றா? எவ்வளவு இருக்குன்னு தெரியல. எவ்வளவு இருக்கு தெரியாததுனால அது வந்து ஒரு நிகரி. நம்ம என்ன சொல்லுவோம்? we call it unknown. ஓகே unknown அப்படின்னா நிகரி, தெரியாத ஒரு மதிப்பு. அதுதான் வந்து நிகரி, unknown சொல்லுவோம். அப்ப எனக்கு தெரியல எவ்வளவு முதல்ல இருந்துச்சுன்னு அதை நான் வந்து இப்ப நான் ஏன்னு போட்டுக்கிறேன். இந்த எத்தனை முட்டை இருக்கு நான் கணக்கு தெரியல. சோ நான் வந்து ஏன்னு வந்து அதை ரிப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஏ முட்டாய்கள் இருக்கு அப்படின்னு. ஓகே இப்ப இந்த ஏ முட்டாயில இருந்து பாதி எடுக்கிறேன். ஓகே ஓகே மீட் பண்ணுங்க. ஹலோ ஓகே மீட் பண்ணுங்க. நான் பேர் கூப்பிட்டா மட்டும் சொல்லுங்க. ஓகே சரி. இப்ப அந்த முதல்ல கேள்வி நல்லா பாத்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டு வந்தேன்னு அதை கொஞ்சம் இங்க கனெக்ட் பண்ணுங்க. ஏ முட்டை இருக்கு எவ்வளவு தெரியல அதனால ஏ போட்டுக்கிட்டேன். ரஃபேல் என்ன பண்றா? பாதி எடுக்கிறான். அப்ப பாதி எடுத்தான்னு சொன்னா நீங்க இதையும் நீங்க பெருக்குனீங்கன்னு சொன்னா அது வந்து எப்படி வரும்னா இப்படி வரும். ஆஃப் ஏ. ஓகே பாதி ஏல நீங்க இந்த ஏ நடுவுல போட்டுக்கலாம். இல்ல நீங்க அந்த ஏ வந்து மேல போட்டா கூட ஓகே. இந்த ஏ வந்து மேலதான் வரணும். மேல உள்ள நம்மளோட பெருக்கி நீங்க இப்படி போட்டுக்கிட்டா கூட ஓகே. ஐதோ ஒன். ஓகே சரி. இவ்வளவு எடுத்துட்ட பிறகு பேலன்ஸ் வந்து இங்க எவ்வளவு இருக்கும்? இப்ப அதாவது முதல்ல ஏ முட்டாய் இருக்கு. இப்ப ராஃபேல் பாதி எடுத்துட்டா. ஏ ஓவர்னா பாதி எடுத்துட்டா. அப்படின்னா இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? இன்னும் பாதி முட்டாய் இன்னும் ஆஃப் இங்க இருக்கும். ஏன்னா ஏல இருந்து பாதி எடுத்தாச்சு. பாதி எடுத்துட்டா இன்னும் பாதி ஏ இங்க இருக்கும். ஓகே திருப்படி என்ன நடக்குது? ஆஃப்டர்வர்ட்ஸ் இமானுவேல் took off. அவன் திருப்படியும் took off. மீதத்துல இருந்து பாதி எடுக்கிறான். ரிமைனிங் ஸ்வீட்ஸ் அப்படின்னா மீத இருக்கிற இந்த முட்டாயில இருந்து திருப்படியும் இமானுவேல் பாதி எடுக்கிறான். அப்ப நம்ம முதல்ல என்ன செஞ்சோம்? இருக்கிற முட்டையில இருந்து திருப்படியும் பாதி எடுத்தீங்கன்னா திருப்படியும் you have to multiply with half. அப்படிதான் நம்ம செஞ்சோம். இந்த கேள்வி பாருங்க. பாதி எடுத்தா 18 திருப்படியும் பாருங்க. திருப்படி நான் ஹாஃபோட மீத இருக்கிறதோட ஆஃப் பெருக்கணும். ஓகே அப்ப மீத இருக்கிறதோட ஆஃப் பெருக்கணும். இது என்ன ஆகும்? நீங்க அதை பாத்தீங்க சொன்னா 1/2a multiply with 1/2 இது என்ன ஆகும்? 1/4a. ஏன்னா 1 பெருக்கல் 1 1 ஆயிரும். ஏ நீங்க பக்கத்துல போட்டுக்கலாம். 2 பெருக்கல் 2 4 ஆகும். அதாவது இது வந்து எதுக்கு சமம்? a/4. இந்த a வந்து இதோட பெருக்கி மேல போட்டுக்கலாம். ஓகே அப்ப ஏ முட்டாய் இருந்துச்சு. ராஃபேல் பாதி எடுத்தான். a/2 எடுத்துட்டான். அப்ப மீதி வந்து இன்னும்
ஆஃப் ஏ இருக்கும், பாதி ஏ இன்னும் இருக்குது. திருப்படி இமானுவல் பாதி எடுக்கிறான், அதனால நான் திருப்படி ஆஃபோட பெருக்கிறேன். அவன் எடுத்தது வந்து ஏ ஓவர் 4. ஓகே, அப்ப இதுல இருந்து பாதி இவன் எடுத்ததுனால பேலன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு? அவன் என்ன சொல்லியிருக்கான்? கடைசியா 12 இருக்குன்றாங்க. now they are only 12 sweet. அப்பனா மீதம் வந்து கடைசியா அவங்க எல்லாம் எடுத்த பிறகு 12 இருக்கு. ஓகே, சோ அப்ப அங்க பாருங்க, திருப்பி நான் இதுக்கு வரேன். ஓகே, பாருங்க, 36ல இருந்து பாதி எடுத்தா 18, அது அப்படி இங்க போட்டேன். அந்த 18ல இருந்து திருப்படியும் பாதி எடுத்து 9 இங்க போட்டாச்சு. ஓகே, அப்ப நான் என்ன பண்ண போறேன்? இப்ப இது 3 கனெக்ட் பண்ண போறேன். இந்த 3யும் இந்த 18, இந்த எடுத்தான 9, அது இந்த 9. அதாவது மீதத்திலிருந்து ரெண்டாவது ஆள் எடுத்த பிறகு இருக்கிற மீதம் இது. அப்படின்னா எப்படி நான் வந்து இந்த 3 விஷயத்தை எப்படி நான் கனெக்ட் பண்ணலாம்? 18ல இருந்து அவங்க ரெண்டாவது ஆள் எடுத்த முட்டாய மைனஸ் பண்ணனா எனக்கு வந்து கண்டெய்னர்ல உள்ள ஆக கடைசியா இருக்கிற எண்ணிக்கை வந்து எனக்கு கிடைச்சிடும். இதுதான் எனக்கு தெரியுது. அதை தான் இப்ப நான் இங்க அப்ளை பண்ண போறேன். அதாவது ரெண்டாவது கண்டெய்னர்ல ஆஃப் ஏ இருக்குது, அதாவது ஏ ஓவர் 2 இருக்குது. வெளியாக்குனது எவ்வளோ? ஏ ஓவர் 4. வெளியாக்குனது எவ்வளோ? ஏ ஓவர் 4. ஏ ஓவர் 4 நான் வந்து வெளியாக்குன பிறகு, ரெண்டாவது வெளியாக்குன பிறகு மீத வந்து எவ்வளவு இருக்குங்க? 12 இருக்கு. ஓகே, சோ இந்த இந்த எக்ஸாம்பிள் வந்து திருப்பி நீங்க நல்லா போட்டு பாருங்க, திருப்பி செஞ்சு பாருங்க. இந்த 3 ரெண்டாவது கண்டெய்னர்ல மீத இருக்குல்ல, இதுக்கும் அவன் வெளியாக்குனதுக்கும் கடைசியா இருக்க அந்த 3க்கும் கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகே, அதுதான் 3 நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ரெண்டாவது கண்டெய்னர்ல ஆஃப் ஏ இருக்குது, வெளியாக்குனது ஏ ஓவர் 4. அது ஏன்னா நம்ம பெருக்கலாமா ஏ ஓவர் 4 வந்துருச்சு. இவ்வளவு வெளியாக்கிட்டா மீதம் வந்து 12 இருக்கு. ஓகே, கிடைச்சிருச்சா? கழித்தல் கூட்டலுக்கு கண்டிப்பா கீழே டினோமினேட்டர் மஸ்ட் பி சேம். ஓகே, கீழே உள்ள என்ன வந்து டினோமினேட்டர் சொல்லுவோம், பகுதியை. ஓகே, இந்த 4 அப்ப இதையும் நம்ம 2ஆல பெருக்கி 4ஆ மாத்துவோம். இது வந்து 2ஆம் ஆண்டிலே படிச்சாச்சு நம்ம. ஓகே, ஏன்னா இங்க 4 இதையும் 4 ஆக்கணும், அப்ப 2ஆல பெருக்கணும். அப்ப மேலேயும் நீங்க 2ஆல பெருக்குவீங்க. அப்ப 2a மேல வந்து 2 times a 2a மாறிடும். கீழே வந்து இது 2 பெருக்கல் 2 4ஆ மாறிடும். கழித்தல் a over 4 equals to 12. மத்தெல்லாம் அப்படியே எழுதிட்டேன். ஓகே, கீழே எப்ப சேம் ஆகுதோ நீங்க மேல கழிக்கலாம். 2a, இது a மட்டும் என்ன அர்த்தம்? 1a தான் அப்ப a போட்டிருக்கேன். 2a ல இருந்து ஒரு a கழிச்சிட்டோமா நம்மளுக்கு a இருக்கும். 2a இருக்குது, அதுல ஒரு a கழிச்சிட்டீங்கன்னா பேலன்ஸ் a இருக்குல்ல, a போட்டாச்சு. ஓகே, இங்க 4 இங்க 4 கீழே எப்ப சமவாச்சோ நீங்க ஒரு 4 போட்டுக்க வேண்டியதான். கீழே டினோமினேட்டர் சேம் ஆச்சு அப்படின்னு சொன்னா 1 ஆக்கிடலாம். equals to 12. ஓகே, இங்க இருந்து வந்தேன், இங்க இருந்து வந்துட்டேன். இப்ப a கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன தಮ್ಮ செய்யணும்? எப்பயுமே கீழே இருக்கிற எண்ணை எடுத்து இதோட பெருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேள்வி வந்து 4ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டு, 6ஆம் ஆண்டுல இருக்கு. ஓகே, நம்ம மேல உள்ள நிகரிய கண்டுபிடிக்கணும்னா கீழே உள்ள டினோமினேட்டர் அந்த பகுதி எண்ணை எடுத்து, பின்னத்துல உள்ள பகுதி எண்ணை எடுத்து பக்கத்துல உள்ள எண்ணோட பெருக்கணும்னா 12 பெருக்கல் 4 வந்து 48. அப்ப ஏயோட மதிப்பு 48 என்ன அர்த்தம்? முதல்ல அந்த கண்டெய்னர்ல உள்ளது 48 முட்டாய்கள் இருந்திருக்கு. ஓகே, சரி, சார் வந்து இப்படி சொல்லி கொடுத்தேன். ஓகே, உங்கள சில பேருக்கு யாராச்சும் ஈஸி வே, இன்னும் இப்படி செய்யலாம் சார், இன்னும் கொஞ்சம் இப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க? நான் நேற்று சொன்னது போலதான், ஏதாவது கேள்விகள் வந்து நான் டிஸ்கஸ் பண்றேன், நான் ஒரு வழியில சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து கான்செப்ட் தெரியணும் அப்படின்றதுனால நான் கான்செப்டை பேஸ் பண்ணி சொல்லி கொடுப்பேன். இதுதான் கான்செப்ட், பாதியா வருது அப்படின்ட்டு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கு, இன்னும் ஈஸியா விளங்கிக்கலாம், இப்படி செய்யலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா ப்ளீஸ் அப்லோட். நீங்க ஒரு வீடியோ மாதிரி செஞ்சு இத்தனை கேள்வி அப்படின்னு இந்த கேள்வியை போட்டு வீடியோ மாதிரி செஞ்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ஓகே, அது வந்து இன்னும் நீங்க சொல்லி கொடுக்குறப்ப இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே, சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். 10 கேள்வி வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அடுத்த இதெல்லாம் வந்து நான் வீடியோ செஞ்சு போட்டுறேன். ஓகே, சரி, இது வந்து ஒரு சுலபமான கேள்வி. ஏன் சுலபமான கேள்வி? இது வந்து ஃபார்ம் 5 படிக்கிறவங்களுக்கும் பிளான்ட் அண்ட் டொங்காக்கன் அப்படின்ற டாபிக்ல அவங்களும் வெறியணும். இங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், அங்க நின்று பார்த்தா எப்படி இருக்கும், அங்கேருந்து எப்படி, அதெல்லாம் வெறிய சொல்லுவாங்க. ஃபார்ம் 5 SPM இந்த கேள்விகள் இருக்கு. ஓகே, so the solid in the diagram is made up of 8 identicalனா சேம், சமம். ஓகே, 8 சமமான கன சதுரத்தை வச்சு உருவாக்குனது. ஓகே,
What does the solid look like when viewed from above? மேலே இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சோ நம்மளோட கான்செப்ட் என்னது? நீங்க மேலே இருந்து பாத்தீங்கன்னா கீழே மேல உள்ள அடுக்க விட்டுட்டு கீழே உள்ளது நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம கண்ணுக்கு படுறது வந்து மேலே இருந்து எந்தெந்த அடுக்கெல்லாம் நம்ம பாக்குறோமோ அது தெரியும். அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் வந்து நீங்க நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஓகே, சோ அந்த வகையில இது தெரியும். ஓகே, இந்த இது தெரியும், இது தெரியும் மேல இருந்து பார்க்க. ஏன்னா இந்த ரெண்டு பத்தியும் யாரும் பிளாக் பண்ணல, நேரம் நம்ம பார்வைக்கு இருக்கு, இது நம்ம பார்வைக்கு இருக்கு. ஆனா அதுக்கு கீழே உள்ள இது தெரியாது, இது தெரியாது. ஓகே, இது ரெண்டும் தெரியும். ஏன்னா இவங்களை மறைக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா மேல இருந்து இப்படில பாக்குறோம். அப்ப இதை பார்க்கலாம், ஆனா ரெட் கலர் போடுறேன், இது பார்க்கலாம், இதை பார்க்கலாம், இதை பார்க்கலாம், இதை பார்க்கலாம், நம்ம இதை பார்க்க முடியும். அப்படின்னா மற்றது எல்லாம் பார்க்க முடியாது. இதை பார்க்க முடியும், இந்த இதை பார்க்க முடியாது நம்ம. ஓகே, அங்கிட்ட ஒண்ணு இருக்கு, அதையும் நம்ம பார்க்க முடியாது. ஸோ அப்ப எது நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எந்த வடிவம்? ஓகே, 1 2 3 ஒரேடியா ஜாயினா இருக்கும். அந்த 3 ஒரேடியா ஜாயினா இருக்கும். அதுக்கப்புறம் அங்கிட்டு 2 இருக்கும். ஓகே, ஸோ ஐ திங்க் 1 2 3 ஒரேடியா ஜாயினா இருக்கு. 1 2 3 வருஷலா தெரியும். அதுக்கப்புறம் இங்க இருந்து அங்கிட்டு 2, இந்த இந்த 3ல கடைசி பிளாக்ல இருந்து அங்கிட்டு 1 எக்ஸ்ட்ராவா தம்பா பண்ணிருக்கு. ஓகே, சோ அப்பனா ஆன்சர் இஸ் சி. மத்த இதெல்லாம் வாய்ப்பு இல்லை, இதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஓகே, சோ ஆன்சர் இஸ் சி. ஓகே, சரி. இன்னும் ஒரு கேள்வி பார்த்துடலாமே. 11வது கேள்வி மட்டும் பார்த்துருவோம். சரி, Liu writes number in the multiplication pyramid. ஓகே, சோ இது வந்து என்ன மல்டிப்ளிகேஷன்னா பெருக்கல். ஓகே, சோ இந்த pyramid we call as a multiplication pyramid. ஓகே, சோ அவன் என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொன்னா கீழே உள்ள 2 நம்பரை பெருக்குனா மேல உள்ள நம்பர், கீழே உள்ள 2 நம்பர் பெருக்குனா மேல உள்ள நம்பர், கீழே உள்ள 2 நம்பர் பெருக்குனா மேல உள்ள நம்பர், அப்படி. ஓகே, அப்ப 64 வேணும் அப்படின்னு சொன்னா என்ன 2 நம்பர் which is must be same. ஓகே, நீங்க சேம் ஆன் பாப்போம், which next to each other, the number directly above. ஓகே, கால்குலேட்டர். சரி, ஓகே, சோ எந்த 2 நம்பரை பெருக்குனா 64 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா of course 8 times 8. அதான் உங்களோட டைம்ஸ் டேபிள் வந்து மெமரைஸ் பண்ண சொல்றது. 2ல இருந்து 12 வரைக்கும் டைப் செஞ்சு டைம்ஸ் டேபிள் மெமரைஸ் பண்ணிருங்க. ஓகே, சோ 64 கிடைக்கணும்னா இந்த 2 கீழ உள்ள 2 நம்பர் 8 times 8 வந்து you will get 64. ஓகே, இப்ப பாருங்க, இந்த 8 கிடைக்கணும்னா இதையும் இன்னொரு நம்பர் நம்ம பெருக்கணும், எனக்கு 8 கிடைக்கணும். இந்த 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 பாக்ஸை வந்து பாதியா டிவைட் பண்ணதுல இந்த 2 நம்பர் நம்ம பெருக்கணும். ஓகே, அப்பனா 8 கிடைக்கணும்னா here got 2. that means இந்த மிஸ்ஸிங் நம்பர் வந்து 4. because 2 times 4 you will get 8. 2 பெருக்கல் 4 8 கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி இதுவும் எக்ரி ஆகுது. 4 பெருக்கல் 2 8. ஓகே, கிடைக்குது. அப்பனா இங்க இந்த 2 கிடைக்கணும்னா இத வந்து டிவைட் பண்ணுது. அப்பனா இங்க 1 போட்டான். என்ன நம்பர் நம்ம போட்டு பெருக்குனா you will get 2. so 1 times 2. 1 பெருக்கல் 2 மேல 2 கிடைக்கும். அதே போல இங்க 4 அப்படின்னா கண்டிப்பா இங்க வந்து 2 தான் வர முடியும். 2 பெருக்கல் 2 4. இதுவும் எக்ரி ஆகுது. ஓகே, 2 பெருக்கல் 1 2. ஓகே, நீங்க வந்து போட்டு பார்க்கணும், எக்ரி ஆகுதான்னு பார்க்கணும். சில சமயம் எக்ரி ஆகாது. எக்ரி ஆகுற மாதிரி நீங்க செய்யணும். ஓகே, இப்போ எல்லாமே எக்ரி ஆகுது. 1 பெருக்கல் 2 2, 2 பெருக்கல் 2 4, 2 பெருக்கல் 1 2. அதுக்கப்புறம் 2வது அடுக்குல 2வது ரோல வந்து 2 பெருக்கல் 4 8, 4 பெருக்கல் 2 8. அடுத்து 3வது ரோல வந்து 8 பெருக்கல் 8 அடுத்து 4. எல்லாமே எக்ரி ஆகுது. என்ன கேக்குறாங்க? which number must Leo write in the gray field? அப்ப இந்த gray field வந்து என்ன நம்பர் எழுதி ஆகணும்? 8. ஓகே, சோ சுலபமான கேள்விகள் தான். இந்த 11 கேள்விகள் சுலபமா தான் இருக்குது, கஷ்டமா இல்ல. unless இது வந்து நீங்க கொஞ்சம் விளங்கிக்கணும். நீங்க கொஞ்சம் விளங்கி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, சரி. மற்ற கேள்விகள்லாம் வந்து சார் என்ன பண்றேன், வீடியோ செஞ்சு போடுறேன். நீங்க செஞ்சிருப்பீங்க, நான் போன வாரமே அனுப்பிட்டேன், காலை செஞ்சு போகணும் நீங்க. ஓகே, நான் சொன்னது போல புக் லாக் வாங்கிருங்க. அழகா பேப்பரை வந்து பிரிண்ட் பண்ணி ஒட்டுங்க. நீங்க பிரிண்ட் பண்ணி ஒட்டிட்டு நான் எழுதுன அந்த ஸ்லைடை பிரிண்ட் பண்ணி ஒட்டாதீங்க, ஒட்டுங்க. ஓகே, ஆனா நீங்க கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கணும். பென்சிலை நீங்க எழுதிருக்கணும், பெருக்கி இருக்கணும், வகுத்திருக்கணும், வரைஞ்சிருக்கணும். இதெல்லாம் நான் பார்ப்பேன். ஓகே, நான் ஒரு 5 புக்கு சூஸ் பண்ணுவேன்னு சொன்னால பெஸ்ட். அப்ப நான் அதெல்லாம் பார்ப்பேன். செஞ்சிருக்கீங்களா, எழுதிருக்கீங்களா, ஏதாவது நம்பரே கலர் அடிச்சிருக்கீங்களா, இதுவும் நான் என்னோட ஸ்லைடையே பிரிண்ட் பண்ணி அப்படியே ஒட்டிடாதீங்க. வீடியோவை சேவ் பண்ணி வச்சு நிறைய தடவை பார்க்கணும். ஓகே, சரி. எதுவும் கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா விளங்கலன்னு சொன்னா வீடியோ போட்டு பாருங்க. ஓகே, சோ
இன்றைக்கு கிளாஸ் இது வரைக்கும் தான். நம்ம இதோட அடுத்த வாரம் நம்ம சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பார்ப்போம். அதுக்கு இடையில் நிறைய தாள் நானும் கொடுப்பேன். நிறைய தாள் நான் போட்டுக்கிட்டே வருவேன். உங்க வேலை வந்து இந்த 2 மாசத்துக்கே ஃபுல்லி ஃபோக்கஸ். வீட்டுல இருக்கப்ப ஒரு 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 செட்டாச்சும் நீங்க செய்யணும். ஒரு 10 கேள்வியாச்சும் எடுத்து செய்யுங்க. ஸ்பெண்ட் மோர் டைம். ஓகே, கொஞ்சம் மற்ற ஆக்டிவிட்டிலாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த 2 மாசத்துக்கு ஃபுல்லி கான்சென்ட்ரேட். தலைமை ஆசிரியருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எனக்கு வந்து ஒரு சந்தோஷம். 45 பேரும் அவார்ட் வின்னர்ஸா இருந்தா நம்ம வந்து ரெக்கார்ட் தான். ஓகே, பிபிடி வந்து நம்மளுக்கு கண்டிப்பா பிபிடி வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் பெருமையா இருக்கும். ஓகே, so that's all. Good night. Thank you, sir. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். பேசு. பாய் சார். Bye. பாய் சார். பாய் சார். பாய் சார். பாய் சார். Bye bye. பாய் சார். பாய் சார். Thank you sir. Bye sir. Thank you sir. Thank you sir. கட்டாயம்